ஹலோ எவ்ரிவன், வெல்கம் டு அவுட் க்ளவர். நான் உங்கள் பிரகாஷ். இன்றைக்கி இந்த காணொலியில் ஒரு முக்கிய இன்ஃபர்மேஷன் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஆர்டிஇ, ரைட் டு எஜுகேஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதாவது உங்களோட குழந்தைகளை தனியார் பள்ளியில் இலவசமாக படிக்க வைக்கிறதுக்காக பார்த்தீங்கன்னா ஆர்டிஇ, அதாவது இலவச கட்டாய கல்வி சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு 2009 இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. மத்திய மற்றும் மாநில அரசுகள் இணைந்து பார்த்தீங்க அப்படின்னா 25% இடஒதுக்கீட்டில் உங்களோட குழந்தைகளை நீங்கள் தனியார் பள்ளியில் படிக்க வைக்கலாம். ஸோ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் அப்ளை பண்ணுறதுக்கு 2 நாட்கள் மட்டும்தான் இருக்குது. அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகிடும். வரக்கூடிய ஏப்ரல் 20ஆம் தேதியிலேருந்து மே 18ஆம் தேதி வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணலாம். ஸோ இப்படி அப்ளை பண்ணுறப்போ உங்களோட குழந்தைகளுக்கு எல்கேஜியோ அல்லது முதல் வகுப்புலையோ உங்களோட குழந்தைகளை அருகில் இருக்கக்கூடிய 1 கிலோமீட்டர் அல்லது 2 கிலோமீட்டருக்கு அருகில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளிகளில் உங்களோட குழந்தைய இலவசமாக ஃப்ரீயாகவே படிக்க வைக்கலாம், டியூஷன் ஃபீஸ் இல்லாமல். ஓகேங்களா? ஸோ அதுக்கு யாராருக்கெல்லாம் என்ன சான்றுகள் தேவைப்படும்? ஸோ மொத்தம் 3 கேட்டகரி இருக்குது. அந்த 3 கேட்டகரியில் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும், ஸோ யாருக்கு இந்த டாக்குமெண்ட் தேவைப்படாது, யாருக்கு தேவைப்படும் அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் இதில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாமல் தான் நான் போடுற ஒரு பயனுள்ள வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த காணொலியில் பார்த்தீங்கன்னா ஆர்டிஇ, அதாவது ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் 2009 படி தான் பார்த்தீங்க அப்படின்னா மத்திய மற்றும் மாநில அரசுகள் ஸோ ஒவ்வொரு ஆண்டுமே பார்த்தீங்க அப்படின்னா 25% இடஒதுக்கீட்டில் உங்களோட குழந்தைகளை எல்கேஜியோ அல்லது முதல் வகுப்புலையோ இலவசமாக, அதாவது டியூஷன் ஃபீஸ் ஃபுல்லாகவே ஃப்ரீயாக நீங்கள் படிக்க வைக்கலாம். ஸோ இதுக்காக ஏஜ் லிமிட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களோட குழந்தைகளை நீங்கள் ஒரு எல்கேஜியில் ஜாயின் பண்ண வைக்கிறீங்க ஃப்ரீயாக இந்த ஆர்டிஇ திட்டத்தில் அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் குழந்தை 1/8/2022 31/7/2023 இந்த இடைப்பட்ட காலங்கள், அதாவது அந்த டேட்டும் சேர்த்திக்கணும். 1/8 31/7 வரைக்கும் அந்த டேட்டுக்குள் இருக்கக்கூடிய, அந்த டேட்டில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகள், அந்த டேட்டுக்கு இன்பிட்வீனில் பிறந்திருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு பார்த்திங்கன்னா எல்கேஜி அட்மிஷன் போடலாம். ஸோ எல்கேஜி மட்டும்தான் போட முடியுமா, யூகேஜி போட முடியாதுன்னா யூகேஜி போட முடியாது, எல்கேஜி போடலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் போடலாம். ஓகேங்களா? அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு அவங்களோட ஏஜ் லிமிட் என்ன இருக்குன்னா 1/8/2020 31/7/2021 இந்த இடைப்பட்ட காலங்களில் சேம் அந்த 2 டேட்டும் சேர்த்திக்கணும். அதுக்குள்ளே பிறந்திருந்தாங்க அப்படின்னா அவங்கள ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு இதில் அட்மிஷன் போடலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா ஏஜ் க்ரைட்டீரியா அப்படிங்கிறது. எப்போ ஓப்பன் ஆகுது அப்படின்னா வரக்கூடிய, அதாவது ஏப்ரல் 20ஆம் தேதியிலிருந்து ஆன்லைன் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் மே 18ஆம் தேதி வரைக்கும். ஸோ மே 18 வரைக்கும் இருக்கேன், நான் பொறுமையாக பண்ணிக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. ஸோ ஃபஸ்ட் அண்ட் ஃபஸ்ட் அவுட் தான். ஓகேங்களா? ப்ரிஃபரன்ஸ் அடிப்படையில் தான். நீங்கள் முதல்லையே எல்லா சர்டிஃபிகேட்டும் வச்சுருங்க. அதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படுது அப்படின்னு சொல்லிடுறேன். ஸோ கண்டிப்பாக பாருங்கள், மொத்தம் 5 டாக்குமெண்ட் தாங்க. 5 டாக்குமெண்ட் என்னென்னு சொல்லிடுறேன். குழந்தையோட ஃபோட்டோ வேணுங்க. அதுக்கப்புறம் பர்த் சர்டிஃபிகேட், குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டு. அதுக்கப்புறம் குழந்தையோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட். இந்த 3 அப்படிங்கிறது எல்லாருக்குமே மஸ்ட்டு. ஓகேங்களா? குழந்தையோட ஃபோட்டோ, குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டு, குழந்தையோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த 3 மஸ்ட்டு. அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பேரண்ட்ஸோட ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃபு. ஸோ இவங்க தான் பேரண்ட்ஸு. ஸோ பேரண்ட்ஸ் பார்த்திங்கன்னா அப்பாவதோ அம்மாவதோ ஒரு ஐடென்டிட்டி ப்ரூஃப் தேவைப்படும். அப்பாவோட ஆதார் கார்டு கொடுக்கலாம், அதே மாதிரி அப்பாவோட டிரைவிங் லைசன்ஸ் கொடுக்கலாம், வாட் எவர். ஸோ அது ஒன்று தேவைப்படுது. அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப், நீங்கள் இந்த அட்ரஸில் தான் இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் தேவைப்படும். அட்ரஸ் ப்ரூஃப்க்கு நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தையோட ஆதார் கார்டு வச்சுக்கலாம், அல்லது குழந்தைக்கு இருப்பிடச் சான்று எடுத்திங்கன்னா குழந்தையோட இருப்பிடச் சான்று வச்சுக்கலாம். இதெல்லாம் வச்சுக்கலாம். என்ன சார் எல்லாருமே இன்கம் சர்டிஃபிகேட் கேட்குறாங்க, நான் இன்கம் சர்டிஃபிகேட்டு வைக்கணுமா வேணாமா, நீங்கள் இன்கம் சர்டிஃபிகேட்டே எது சொல்லலையே அப்படின்னு நீங்கள் கேட்பீங்க. ஸோ அதுக்கு நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் எல்லாமே சொல்கிறேன். இன்கம் சர்டிஃபிகேட் யாரெல்லாம் வைக்கணும், இன்கம் சர்டிஃபிகேட் யாரெல்லாம் வைக்க தேவையில்லை, இருப்பிடச் சான்று யாரெல்லாம் வைக்கணும், இருப்பிடச் சான்று யார் வைக்க தேவையில்லை, கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் யாரெல்லாம் வைக்கணும், யாரெல்லாம் வைக்க தேவையில்லை அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனும் பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு இதை பற்றியான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் ஏதாவது தேவைப்படுது, எனக்கு இந்த டவுட்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய நம்ம வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நம்ம பண்ணி கொடுக்குறோம். சரிங்களா? ஸோ அதுபோக உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், ரெசிடென்சி இருப்பிட சர்டிஃபிகேட்டாக இருக்கட்டும், அதே மாதிரி இன்கம் சர்டிஃபிகேட்டு, இது எல்லாமே நாங்கள் ஆன்லைன் மூலமாக உங்களுக்கு அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ நிறைய பேர் இப்போ நம்ம காண்டாக்ட் பண்ணி அப்ளை பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? எல்கேஜி படிக்கிறதா இருக்கட்டும் குழந்தைங்க, அதே மாதிரி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் பார்த்திங்கன்னா அவங்களோட பேரண்ட்ஸு ரொம்பவுமே விருப்பப்பட்டு ஸோ நிறைய பேர் நம்மளை காண்டாக்ட் பண்ணி இந்த 3 சர்டிஃபிகேட்ஸும் அப்ளை பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்ளை பண்ணி ஸோ கடந்த ஒரு 10 to 15 நாளாக நம்ம அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ அப்ளை பண்ணவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 5 to 6 நாட்களுக்குள்ளே சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது கிடச்சிருது. நம்ம அவங்களுக்கு எடுத்து அனுப்பிச்சிடுறோம். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் தேவைப்படுது இந்த சர்டிஃபிகேட் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய இந்த நம்பர் கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அப்ளை பண்ணுற பேஜ் வந்தாச்சு. கல்வி உரிமை சட்டம் இது பார்த்தீங்க அப்படின்னா அதுக்கான வெப்சைட் இருக்குது. நான் அந்த வெப்சைட்டை இந்த வீடியோ கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஓகேங்களா? RTETN.school.tn.gov.in அப்படிங்கிற இந்த வெப்சைட்டு. இதில் தான் ஸ்டார்ட் அப்ளிகேஷன் அப்படின்னு இருக்குது. இது எல்லாமே 20ஆம் தேதி ஓப்பன் ஆகும். ஓகேங்களா? ஸோ இதில் வந்ததுமே ஸ்டார்ட் அப்ளிகேஷன் கொடுத்ததும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆயிரும். ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட் ரிஜிஸ்ட்ரேஷன். இதில் மொத்தம்
5 ஸ்டெப்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணணும். பேரண்ட்ஸ் பர்சனல் டீட்டெயிலு, அதுக்கப்புறம் பேரண்ட்ஸோட டீட்டெயிலு, குழந்தையோட டீட்டெயிலு, அதுக்கப்புறம் பெற்றோரோட டீட்டெயிலு, அட்ரஸ் டீட்டெயிலு, என்னென்ன டாக்குமெண்ட் வேணுமோ அந்த டீட்டெயிலு, ஸ்கூல் நீங்கள் செலக்ட் பண்ணணும். ஸோ இந்த 5 மட்டும் ஃபில் பண்ணிவிட்டு நீங்கள் சேவ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போது ரெண்டாவதாக கொடுக்குறப்ப பேரண்ட்ஸ் டீட்டெயில் வந்துடும். ஸோ இதில் தான் மொத்தம் 3 பிரிவுகள், அதாவது 3 வகை கேட்டகரி, 3 வகை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கீழே பாருங்கள், தங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவை சார்ந்தவரா அப்படின்னு இருக்குது. ஸோ இதுக்கு நீங்கள் எஸ் கொடுத்தீங்கன்னா நீங்கள் அடுத்த 2 இங்கே வர தங்கள் ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு குறைவான உள்ளதா. ஸோ நீங்கள் இதில் நோ கொடுத்தீங்க அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டு எஸ் கொடுத்துட்டிங்கன்னா நீங்கள் உங்கள் குழந்தைய வந்து ஜாயின் பண்ண வச்சுக்கலாம். ஆண்டு வருமானம் 2 லட்சத்திற்கு குறைவாக இருந்ததுன்னா நீங்கள் இதை கொடுத்துக்கலாம், எஸ்ன்னு கொடுத்துக்கலாம். ஒருவேளை 2 லட்சத்துக்கு மேலே போகுது அப்படின்னா நோன்னு கொடுத்து நீங்கள் வேறு, அதாவது இந்த ஆப்ஷன் கூட சூஸ் பண்ணிக்கலாம். தங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினரா அப்படின்னு இருக்கும். சிறப்பு பிரிவினர்னால் நான் என்னென்ன யாரெல்லாம் வருவீங்கன்னு சொல்கிறேன். அதே மாதிரி ஆண்டு வருமானம் அதையும் நான் சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் தங்கள் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவை சேர்ந்தவரா அப்படின்னு இருக்கும். ஸோ இதில் பிசி, எம்பிசி, எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ, டிஎன்சி இந்த மாதிரி மொத்தம் 3 வகையாக கேட்டகரி பிரிச்சிருப்பாங்க. ஸோ இந்த 3 வகைக்கு என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படுது அப்படின்னு ஓரளவு நான் அதையும் சொல்லிடுறேன். ஸோ லாஸ்ட் இயர் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கும். அந்த நோட்டிஃபிகேஷன் வச்சு நான் உங்களுக்கு கிளாரிஃபிகேஷன் கொடுத்துட்றேன். ஓகேங்களா? நம்ம ஆல்ரெடி சொன்னோம் வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர். வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர் அப்படின்னா ஸோ இதில் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வேணும். ஓகேங்களா? வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர் ஏதேனும் கீழ் விண்ணப்பித்திருந்தால் குழந்தையின் குறிப்பிட்ட ஏதேனும் ஒரு பிரிவை சேர்ந்தவராக இருக்கணும் அப்படிங்கிறாங்க. ஒருவேளை அவங்க பிசியாக இருக்கலாம், எம்பிசியாக இருக்கலாம், பிசிஎம்மாக இருக்கலாம், அதே மாதிரி எஸ்சியாக இருக்கலாம், எஸ்டியாக இருக்கலாம், டிஎன்சிஆர் டினோட்டிஃபைடட் கம்யூனிட்டின்னு சொல்லுவோம், எஸ்சிஏவாக இருக்கலாம், எஸ்டியாக இருக்கலாம். ஸோ ஏதாவது ஒரு கம்யூனிட்டி நீங்கள் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் வச்சுருக்கணும். இப்படி வச்சுருந்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது நீங்கள் ரீசெண்டாக வாங்கியிருக்கணும் அப்படிங்கிறது இல்லை, நீங்கள் பழசு குழந்தைக்கு இருந்தாவே போதும், அதுவே போதும். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம 2வது அவங்க பார்த்தீங்களா, வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினர் அப்படின்னா அதுக்கு என்னென்ன சான்று வேணும் அப்படின்னா ஆதரவற்றவராக இருக்கணும். ஓகேங்களா? அர்பனாக இருக்கணும். ஸோ சோசியல் வெல்ஃபேர் ஆஃபீஸர்கிட்டருந்து நம்ம அது இந்த டாக்குமெண்டேஷன், அதாவது சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அதுபோக பார்த்திங்கன்னா ஹெச்ஐவி அஃபெக்டட் சைல்டாக இருக்கணும். அதே மாதிரி 3ஆம் பாலினத்தவராக இருக்கணும். துப்புரவு தொழிலாளியின் குழந்தையாக இருக்கணும். துப்புரவு தொழிலாளியின் குழந்தை மாநகராட்சி, நகராட்சி மற்றும் கிராம ஊராட்சியில் பணிபுரியாதவர்கள், ஸோ அவங்களாம் இருக்கணும். அவங்களுக்கும் பார்த்திங்கன்னா இதில் கொடுத்துருப்பாங்க டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர் ஆர் அத்தாரிட்டி ஆத்தரைஸ்டு பை த டிஸ்ட்ரிக்ட் கலெக்டர். அதுக்கப்புறம் மாற்றுத்திறனாளி குழந்தையாக இருப்பாங்க. ஸோ இவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த 2வது கேட்டகரியில் வருவாங்க, வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினர்னு சொல்லிட்டு. ஸோ இதெல்லாம் பார்த்தாச்சு. ஸோ நீங்கள் ஏதாவது ஒன்றில் அப்ளை பண்ணலாம். வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினராக இருந்தீங்கன்னா ஏதோ ஒன்றில் அப்ளை பண்ணலாம். அல்லது வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர்னால் உங்களுக்கு கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இருந்தாவே போதும். ஓகேங்களா? இதுக்கு இன்கம் தேவையில்லை. ஸோ ஒருவேளை நான் நலிவடைந்த பிரிவினராக இருக்கேன் அப்படிங்கிற பட்சத்தில் இங்கே பாருங்கள், நலிவடைந்த பிரிவினர் அப்படின்னா கண்டிப்பாக இன்கம் சர்டிஃபிகேட் இருக்கணும். அந்த இன்கம் சர்டிஃபிகேட் அப்படிங்கிறது 2 லட்சத்துக்கு கம்மியாக இருக்கணும். 2 லட்சத்துக்கு கம்மியாக இருந்ததுன்னா ஆண்டு வருமானம். ஸோ அவங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த நலிவடைந்த பிரிவினருக்கான அதில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். மொத்தம் 3 கேட்டகரி இருக்குது. ஒன்று வாய்ப்பு மறுக்கப்பட்ட சிறப்பு பிரிவினர், இன்னொன்று வாய்ப்பு மறுக்கப்பட்ட பிரிவினர், 3ஆவதாக பார்த்தீங்க அப்படின்னா நலிவடைந்த பிரிவினர். இந்த 3 தாங்க. ஓகேங்களா? ஸோ இதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் யாருக்கு என்னென்ன சர்டிஃபிகேட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போது நான் என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணேன்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு ஃபோட்டோ, குழந்தையோட ஃபோட்டோ, குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட்டு, குழந்தையோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், இந்த 3 கம்பல்சரி எல்லாத்துக்குமே. அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா பேரண்ட்ஸோட ஐடென்டிட்டி ப்ரூஃப் வேணும். அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப் வேணும். ஒருவேளை கம்யூனிட்டி சர்டிஃபிகேட் இல்லை அப்படிங்கிற பட்சத்தில் ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா இன்கம் வச்சு அப்ளை பண்ணுறீங்கன்னா இன்கம் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். அல்லது நான் வந்து வேறு ஏதாவது ஆர்பனாக இருக்கேன், ஆதரவற்ற குழந்தையாக இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்தில் அவங்களுக்கு சிறப்பு பிரிவினர் அதன் கீழே வருவாங்க. ஸோ அவங்க அந்த சர்டிஃபிகேட் வச்சு அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது 5 மட்டும்தான் நீங்கள் டாக்குமெண்ட்டாக அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். குழந்தையோட ஃபோட்டோ, குழந்தையோட பர்த் சர்டிஃபிகேட், குழந்தையோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், அல்லது இன்கம் சர்டிஃபிகேட், ஸோ அல்லது சிறப்பு பிரிவினருக்கு உண்டான சர்டிஃபிகேட். அதுக்கப்புறம் அட்ரஸ் ப்ரூஃப், குழந்தை இங்கே தான் வசிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு அட்ரஸ் ப்ரூஃப் வேணும். அதுக்கப்புறம் பேரண்ட்ஸோட ஐடென்டிட்டி ப்ரூஃப், ஸோ இவங்க பேரண்ட்ஸு, இவங்க தான் பேரண்ட்ஸு அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபோட்டோ இருக்கணும். அந்த மாதிரி ஒரு ஐடி ப்ரூஃப் கம்பல்சரி வேணும். ஓகேங்களா? ஸோ இவ்வளோ இருந்தால் போதும், ஈஸியாக வந்து ஆர்டிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். வரக்கூடிய ஏப்ரல் 20ஆம் தேதி, அதாவது சொல்லப்போனால் இன்னும் 2 நாள் தாங்க இருக்குது. இன்னும் 2 நாளில் பார்த்திங்க அப்படின்னா ஆன்லைன் அப்ளிகேஷன் ஓப்பன் ஆயிரும். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் கண்டிப்பாக பார்த்திங்க அப்படின்னா நாங்களும் இந்த சேவையை அப்ளை பண்ணி கொடுத்துட்ருக்கோம். ஸோ வருஷம் பார்த்திங்கன்னா இந்த சேவையை நாங்களும் பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்கோம். ஸோ நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த ஸ்கூல் எல்லாமே கிடச்சிருக்கு. ஃப்ரீயாகவே வந்து நிறைய குழந்தைங்க படிச்சுட்டு இருக்காங்க. இந்த ஆர்டிஇ 25% இடஒதுக்கீட்டின் கீழே தனியார் பள்ளிகளில். ஓகேங்களா? ஸோ உங்களுக்கும் தேவைப்படுது அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நம்ம இந்த சேவையை பண்ணி கொடுத்துட்ருப்போம். உங்களுக்கு டாக்குமெண்ட்ஸும் நாங்கள் ரெடி பண்ணி கொடுக்குறோம்.
அதாவது கம்யூனிட்டி சர்டிஃபிகேட், ரெசிடென்சியல் சர்டிஃபிகேட், இன்கம் சர்டிஃபிகேட் இந்த 3 ஆன்லைன் மூலமாக அப்ளை பண்ணி கொடுக்குறோம். ஆர்டிஇக்கு நம்ம அப்ளை பண்ணி கொடுக்குறோம் வரக்கூடிய ஏப்ரல் 20ஆம் தேதியிலேருந்து. ஓகேங்களா, ஃபஸ்ட் அண்ட் சர்டிஃபிகேட்டுக்கு அப்ளை பண்ணிக்கங்க. அப்ளை பண்ணிட்டா நீங்கள் ஈஸியாக வந்து ஆர்டிக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ ஏஜ் லிமிட் எல்லாமே பார்த்துங்க, நான் டிஸ்பிளேயில் காட்டியிருக்கேன் பாருங்கள். இதுக்கான கரெக்டான ஏஜ் லிமிட். ஸோ சிலர் பார்த்தீங்கன்னா 2022 ஜனவரி மாதம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி நீங்கள் ஏற்றுக்காதீங்க. இதுதான் எக்ஸாக்டான டேட் ஆஃப் பர்த். இதுக்குள்ளே பிறந்திருக்கணும் குழந்தைங்க. எல்கேஜினா ஒரு டேட் ஆஃப் பர்த், ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்னா ஒரு டேட் ஆஃப் பர்த். ஓகேங்களா, மற்றொரு காணொலி சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிரகாஷ். கடிமகரங்க மக்களை